சிம்ம ராசி அன்பர்களுக்கு 16ஆம் தேதி மாலை முதல் 7ஆம் இடத்துல சந்திரனுங்க. 7ஆம் இடம்ங்கிறது என்ன? வாழ்க்கை துணை. 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பார் சந்திரன். ஒளி குறைந்தவராக இருந்தாலும் சிறிய ஒளியாக இருந்தாலும் நல்ல அமைப்பா இருக்குது. 7ஆம் இடத்துல அந்த சந்திரன் வருவது ஒரு சிறப்பான அமைப்புங்க. 7 கூடிய அந்த சனியும் சுக்கிரனோட உச்ச சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமா இருக்காரு. அப்ப வாழ்க்கை துணை ஆணா இருந்த பெண்ணையும் பெண்ணா இருந்த ஆணையும் அவங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பை தெரிவிக்குது. சரி, 2 நாள் போகட்டும். 18ஆம் தேதி சந்திராசிரமம் ஆரம்பிக்கும். சிம்மத்துக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி இருக்கா. அப்ப அங்க சந்திரன் சேரும் பொழுது மனக்குழப்பம், சந்திராசிரமம் அதிகமா படுத்தும்னு சொன்னாலும் உச்ச சுக்கிரன் அங்க இருக்காரு, பெருசா படுத்தாதுங்க. ஆனாலும் அவசியமற்ற முடிவு நாளைக்கு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறலாம், ஒன்னும் அவசரம் இல்லைங்கிறத இழுத்து போட்டு செய்ய வேணாம். நல்ல பாயிண்ட் புரியுங்க. அவசியமான செயல்களுக்கு நீங்க நல்ல ஓரையை பாருங்க. அந்த நேரத்துல உங்க தசாபுத்தி எடுத்து கொடுக்கும். அது போக கோரை உங்களுக்கு அந்த தோஷத்தை கம்மி பண்ணும். அப்படித்தான் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா வார இறுதியில 9ஆம் இடத்துக்கு பாக்கியங்கள். நான் எப்போ சொல்றது, சந்திராசிரமம் முடிஞ்ச உடனே எப்பவுமே ஒரு கிரகம் கெடுபலனை தந்துச்சுன்னா அந்த கிரகம் நல்லதையும் கொடுக்கும். அப்பதான் வாழ்க்கை ஓடும். ஒரே அடி அடிச்சுச்சுன்னா யாருமே எந்திரிக்க முடியாது. அது இல்லவே இல்லை. சரி, ஒருத்தர் ரொம்ப நாளாவே அப்படியே இருக்காரு, எதுவுமே முன்னேற்றம். தசாபுத்தி, இந்த தசாபுத்தி எப்படி இருக்கோ அதன் வழியாக நம்ம கோல்சாரத்தை பார்த்து சொல்லணும். கோல்சாரம் அவசியம். சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டமச்சனி படுத்தாதுங்க. குரு 11 இருக்காரு, லாபங்கள் வரும். எல்லா கிரகத்தையும் வச்சுதான் நம்ம பலன் சொல்லணும். அஷ்டமச்சனி ஏன் படுத்தாதுன்னா சுக்கிரன் இருட்டுங்க. சனி அப்படி ஈஸ்வரன் கிடையாது. சனி இருட்டு, வெளிச்சம் கிடைச்சா அவருடைய ஆட்டத்தை கம்மி பண்ணுவார். சுக்கிரன் முடிஞ்ச உடனே ஜூன் மாதம் குரு பார்ப்பாரு, உச்ச குரு. அஷ்டமச்சனி அந்த துன்பங்கள் பெருமளவு குறைக்கப்படும். நிம்மதியா இருங்க. சிம்ம ராசிக்கு இந்த வாரம் நல்ல திருப்தியான வாரம்.